ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஏற்பாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பிரிஷிதா குமரன், நகர மகளிர் அணி செயலாளர் கண்மணி, 10வது வார்டு செயலாளர் ரமேஷ், நகர மகளிர் அணி துணை செயலாளர் சக்தி உமா, அம்மா பேரவை நகர செயலாளர் புஷ்பராஜ், நகர தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சிவகுமார், நகர இளைஞர் அணி செயலாளர் செந்தில்குமார், சத்யா உட்பட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அதிமுக கொடியுடன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என கூறியும், கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வளர்ச்சி திட்டங்களை குறித்து தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கை கூறி ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையம், கடைவீதி, காந்தி ரோடு, திருவள்ளுவர் சாலை ஆகிய பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மதனந்தபுரம் கே. பழனி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்துகளில் ஏறி அனைத்து பயணிகளுக்கும் துண்டு பிரச்சுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதேபோன்று கடை வீதிகளில் உள்ள கடைகளுக்கு சென்று உரிமையாளர், விற்பனையாளர், வாடிக்கையாளர் என அனைவரும் இடமும் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அப்பொழுது அனைவரும் நாங்கள் இந்த முறை இரட்டை இலைக்குத்தான் வாக்கு செலுத்துவோம். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது வேட்பாளராக உள்ள மதனந்தபுரம் கே. பழனி அவர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும் தெரிவித்தனர்.